நான் உன்னை உங்ககிட்ட கேட்கட்டுமா? ம்ஹும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என்ன இதே மாதிரி காதலிப்பியா சொல்லு? நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன? நீ மாறிடுவியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா மாறிடுவேன். என்ன? துணி துவைக்க சொல்லுவேன், உன்கிட்ட வீடு கூட்ட சொல்லுவேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்லுவேன். என் வீட்டு வேலைக்காரியா வச்சுப்பேன், வேலைக்காரியா. அப்புறம் சொல்லுப்பா. இப்ப நான் உன்னை எப்படி காதலிக்கிறேனோ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் காதலிப்பேன். சத்தியமா? சத்தியமா. சீமா, சீமா, என் காஃபி ரெடியாச்சா இல்லையா? ஆ, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க கீழே வந்துருங்க. சரி வரேன். என்ன, எதுக்கு நிக்கிற? போ. அது ஒன்றும் இல்லை. நான் வந்து இங்க என்ன ஷோவா காட்டிட்டு இருக்கேன்? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க வந்தேன். என்ன கேட்க வந்த? கேளு. இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? ஐயோ, நாசமா போக. ஆ, உன்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், போகும்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதானே. நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தானே கேட்டேன். என்ன, எதுக்கு கேட்குற? நான் முன்னுக்கு வர்றது உனக்கு பிடிக்கல, நான் பெரிய ஆளாக வரணும்னு உனக்கு நினைப்பே இல்லைல்ல? ஐம் சாரி அனிகேத். நான் இந்த மாதிரிலாம் மனசில் நினச்சதே இல்லை. அனிகேத், நீங்கள் எப்பவும் நல்லா வரணும் தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க? இங்க பாரு சீமா, உனக்கு நான் கடைசியா சொல்லிக்கிறேன், இன்னையில இருந்து நான் எப்ப வெளியில போனாலும் நீ கேள்வி கேட்க கூடாது. புரிஞ்சுதா? நான்சென்ஸ். சார் காஃபி. யாரு நீ? என் பேர் பென்சி, நான் புது வேலைக்காரன். வேலைக்காரனா? மேடம் இன்னைக்கு தான் என்ன வேலைக்கு வச்சாங்க. சரி, அங்க வச்சுட்டு போ. வேறு ஏதாவது வேணுமா சார்? வேணாம், நீ போ. சரிங்க சார். சீமா, சீமா. வரேன். சரி சொல்லுங்க. நீ இன்னைக்கு வேலைக்கு ஆளை வச்சியா? ஆமா. யார்கிட்ட கேட்டு வச்ச? அது வந்து என்கிட்ட கேட்டியா? கேட்டியான்னு கேக்குறேன். இல்ல. பின்ன எப்படி? உங்களுக்கே தெரியும்ல, வீட்ல நிறைய வேலை இருக்கு, அதனால தான் நான் வச்சேன். ஆமா, நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியல. என்ன புரியலையா? என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? வீட்டுல உட்காந்து எப்பவும் வெட்டியா தண்டமா தின்னுக்கிட்டு தானே இருக்க. ஒழுங்கா அவனை இன்னைக்கு அனுப்பி விடு, நாளைக்கு நான் அவனை பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? சர்வெண்ட அப்பா தான் அனுப்புனாரு, சாலரி அவர் தான் கொடுக்க போறாரு. என் தலையெழுத்து இப்படி மாறிடுச்சு. பொண்ணை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்.
பிச்சான் தேகி, பிச்சான் தேகி. கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். கடவுள் அனைவருக்கும் நல்லது செய்யட்டும். நல்ல காலம் பிறக்க போகுது. கடவுள் துணை இருப்பார். அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். பிச்சான் தேகி. இதை வாங்கிக்கோங்க குருஜி. கெட்டது கெட்டது நடக்க போகுது. என்ன சொல்றீங்க குருஜி? கெட்டது நடக்க போகுது. கோரம் நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு பெரிய ஆபத்து நடக்க காத்து இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க குருஜி? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் தலையெழுத்து என்னன்னு படிச்சு சொல்றேன். உடனே இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அது என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வீட்டில் யாருமே பூஜை செய்யறதில்ல. அந்த இறைவனை நினைச்சாலும் உன்னோட இந்த வீட்டை காப்பாற்றவே முடியவே முடியாது. இத பாருங்க, நான் இந்த விஷயத்துல நம்புறவ கிடையாது. காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. கடவுள் இந்த வீட்டுக்கு நல்லது செய்யட்டும். உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். அந்த இறைவன் துணை இருப்பான். காசு பிச்சான் தேகி, பிச்சான் தேகி, பிச்சான் தேகி. ஆ மேடம் என்னாச்சு? மேடம், சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? ஆமா, ஃபோன் வந்துச்சு. கெட்டது நடக்க போகுது. கோரம் நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு பெரிய ஆபத்து நடக்க காத்து இருக்கு. இந்த வீட்டுக்கு ஆபத்து வரப்போகுது. அந்த இறைவனே நினைச்சாலும் இந்த வீட்டை காப்பாற்றவே முடியவே முடியாது. மெதுவா பார்த்து வாங்க. உட்காருங்க. மெதுவா பார்த்து பார்த்து. பன்சி, நீ போய் சூடான பால்ல மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வா. சரி மேடம், இதா இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பன்சி. சொல்லுங்க மேடம். அதுல பாதாமும் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மேடம், போடுறேன். பிச்சான் தேகி, பிச்சான் தேகி. கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். கடவுள் நல்லது செய்வார். பிச்சான் தேகி. தம்பி, ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் எனக்கும் கொடுப்பா. காசுங்க காசு. தம்பி, இந்த உலகமே மாயமானது. உன் நெத்தியில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? கண்டிப்பாக ஒரு நாள் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவ.
அதிசயமே அதிசயம். கடவுள் நல்லது செய்ய போகிறார். அனைத்துமே நல்லது நடக்கும். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி சரி, இந்தா குடிங்க. கடவுளுக்கு நன்றி. இறைவா. தம்பி, என்னுடைய ஆத்மா திருப்தி அடைந்தது. கடவுள் உனக்கு எல்லாமே தருவார். எழுந்திருப்பா, உனக்கு நல்லதே நடக்கும். எழுந்திரு எழுந்திரு, நல்லா இருப்ப. இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்ல. ம். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்வார். ஆ? அ, ம். பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும். கடவுள் நல்லது செய்வார். எல்லாருக்கும் நல்லது செய்வார். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நான் உடனே வந்துடுறேன், இருங்க. ம். கடவுள் நல்லது செய்வார். எல்லாருக்கும் நல்லது செய்வார். நல்லதே நடக்கும். பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி. குருஜி, என்ன மன்னிச்சிடுங்க குருஜி. நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிடுங்க குருஜி. நீங்க தான் எங்களுக்கு நல்லது செய்யணும் குருஜி. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. வாங்க எழுந்திருமா. குருஜி. நீ வேண்ட எல்லாத்தையும் இறைவன் தருவார். உன் வேதனை எல்லாத்தையும் களைவார். நான் சாதாரணமானவன். ஆனா உன் கணவனுக்கு இருக்கிற கெட்ட நேரம் அவனையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. விட்டு போகவே இல்லை. உன் கணவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைய உடனே தீர்க்கணும்னா நான் ஒரு விசேஷ பூஜை பண்ணி ஆகணும். ஆ, குருஜி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதே மாதிரி செய்யறேன். பூஜை எப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்க குருஜி. அவன்கிட்ட அனுமதி வாங்குறேன். கொடுத்துட்டாரு. சனிக்கிழமை உகந்த நாளாக இருக்கு. ஆஹா, இன்னைக்கு சனிக்கிழமை தாம்மா. சரிங்க. நல்ல விஷயத்த நல்ல நாள்ல கண்டிப்பா செய்யணும். எல்லாம் தயார் செய். ம், சரிங்க குருஜி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். வீட்டுக்கு வெளியில ஒரு சக்தி வாய்ந்த குருஜி வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது அப்படியே நடக்குதுங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு எனக்கு முன்னாடியே சொன்னாருங்க. நான் அப்போ அதை நம்பவே இல்லைங்க. அவர் இந்த வீட்டுக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. அப்பதான் எல்லாம் சரியாகுமா? ப்ளீஸ் அனிகேத், இந்த பூஜையை அவர் சொல்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக நம்பவே கூடாது. எல்லாம் போலி சாமியாருங்க. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க. அனிகேத், அவர் சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்கு பூஜை போட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ். சரி, உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணு. ம், ஓகே. மகனே, இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூஜைக்கு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கலந்தாகணும். குருஜி, இந்த வீட்டில் நானும் என் மனைவியும் எங்கள் வேலைக்காரனும் மட்டும்தான் இருக்கோம். வேற யாருமே இல்லை. அப்படியே ஆகட்டும். கடவுள் இந்த வீட்டுக்கு நல்லதே செய்வார். நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்.
ஆ. ஓம் காளி, ஜெய் காளி, இந்த வீட்டை விட்டு போயிடு. போகலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஓடு ஓடு, ஓடிடு ஓடிடு, இவங்க எல்லாரையும் விட்டு ஓடிடு. போ 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 போ, இந்த வீட்டை விட்டு போயிடு. போ, எங்க இருக்க? போ, போயிடு. போ போ போ, ஓடிடு, வாசல் வழியா போயிடு. பூஜை நல்லபடியா முடிச்சது. இத வாங்கிக்க மகனே. சனிக்கிழமை இன்னைக்கு தான் அது. தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை சாப்பிட்டு படுக்கணும். எல்லா கஷ்டமும் எல்லா வேதனைகளும் உங்களை விட்டு ஓடிடும். நன்றி குருஜி. ஜெயகோ ஜெயகோ. அப்புறம் இன்னொரு விஷயம், போயிடு போயிடுங்க, என் கண்ணுல பற்றாதீங்க. போயிடுங்க. ஆமா, போயிடணும். துஷ்ட சக்திகளே போயிடுங்க. இந்த வீட்டுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் இருக்கவே கூடாது. போயிடுங்க, இனி வராதீங்க, என்னைக்குமே வரக்கூடாது. போயிடுங்க போயிடுங்க. துஷ்ட சக்தி போயிடுச்சு, இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரிங்க குருஜி. குருஜி, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஆசீர்வாதம் இன்னைக்கும் இந்த வீட்டுக்கு கிடைக்கும். குருஜி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. குருஜி, இது தட்சிணையை ஏத்துக்கோங்க. மகனே, இந்த உலகமே மாயை. இந்த பணம் காசு எல்லாம் எனக்கு தேவையில்லை. மக்களுக்கு நல்லது செய்ய என அனுப்பியிருக்கான். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி முக்கியமான குருஜி. விஷயம், தூங்குறதுக்கு முன்னால இத கண்டிப்பா சாப்பிட்டு தான் படுக்கணும். அப்படியே செய்யுங்க. அந்த கடவுள் நீங்க கேட்கறதெல்லாம் தருவார். பிச்சாந்தேகி, ஜெய்ஹோ ஜெய்ஹோ ஜெய்ஹோ. இவர் நல்ல குருஜி தான். எதையும் எதிர்பார்க்காம, எது மேலேயும் ஆசை வைக்காம நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணாரு பாத்தியா. எனக்கு எனக்கு இந்த குருஜிங்க மேலெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஆனா எல்லாரும் இவரை மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். குருஜிங்க எல்லாம் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க, ஆனா இவர் அப்படி இல்லை. பன்சி, சொல்லுங்க மேடம். இது குருஜி கொடுத்த பிரசாதம். சாப்பிட மறக்க கூடாது. சரிங்க மேடம். உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா சாப்பிட்டுரு. சரிங்க மேடம். சரியா? சரி. என்ன பண்றீங்க? இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். பேசாம தூங்குங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சீமா, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்கிட்ட எப்பவுமே கோவப்பட்டு பேசுறேன். உனக்கு ரொம்ப வருத்தம் வந்திருக்கும். உன்கிட்ட நான் மிஸ்பிஹேவ் கூட பண்ணியிருக்கேன். நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல.
நடந்தது என்னமோ நடந்து போச்சு, விடுங்க. சரி, இப்போ உங்க வாயை திறங்க. இப்பதானே நீ எனக்கு மருந்து கொடுத்த. நீங்க மறந்துட்டீங்களா? தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பிரசாதத்தை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருல்ல. சரி சரி, இதை சாப்பிட்ருங்க. ஆமால, ம், கசப்பா இருக்கு. ம். இப்ப நானும் சாப்பிட்றேன். இனி தூங்கலாம் போய். ஆ, ஆ, என்னாச்சு உங்களுக்கு? ஆ, எனக்கு தலை சுத்துது. ஆ, ஆ, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆ, ஆ, ஆ.